காமப்பிணிக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்ப்போம். மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல ஆன்மாக்களோட ஒரு பொதுவான நிலைய வச்சு இந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடல்ல சொல்றாரு, பெருமானே, நான் உன்னோட திருவடியை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பாவியா இருக்கேன். எனக்கு தேன் மாறி தித்திக்கிற அருளை கொடுத்தது நீதான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கணும்? உன்னோட சிவபுரத்துக்கு போக என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன்? என் உடம்போட ஒட்டி இருக்கிற உயிரை பேணி காக்கணும்னு நினைச்சு நல்ல அறுசுவை உணவெல்லாம் சாப்பிட்டு அழகான ஆடையெல்லாம் உடுத்தி என் உடலை பேணி பாதுகாத்து சிற்றின்பத்திலேயே கிடக்கிறேன். இதன் விளைவா மன்மதனோட மலர் கணைக்கு இலக்காயிட்டேன். இந்த மன்மத மலர்கணைகள் என்னோட நெஞ்சத்தை தொலைச்சி கிழிச்சிடுச்சு. வானத்துல குளிர்ச்சி தன்ற நிலவு கூட எனக்கு வெப்பத்தை தந்து சுட்டுச்சு. இதனால மான் போன்ற பார்வையுடைய பெண்கள் விரிச்ச காம வலையில சிக்கி தயிர் கிடைற மத்து இருக்குல்ல, அந்த மத்துக்கு இடையில அகப்பட்ட தயிர் மாதிரி மாட்டிக்கிட்டு மனம் கலங்கி நிக்கிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு. இந்த உடம்புல உணர்வு அப்படின்ற ஒண்ணு இருக்கிற வரையில காமம் அப்படிங்கிற உணர்வும் இருக்கும். இந்த காமத்தை நோய் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? எப்படி மத்தானது தயிரை கடையுதோ அது மாதிரி இந்த காமம் நம்ம மனச அலக்களிக்குமா. அப்படிப்பட்ட இந்த காம பிணிக்கு ஒரே மருந்து அருள் நாட்டம் தான், அதாவது சரணாகதி தான். யாரு இறைவன் மேல அளவற்ற அன்பு வச்சு கண்ணீர் மல்கி அவனை வாழ்த்தி வணங்கி நிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அவனோட அருள் கிடைக்கும். அவனோட திருவருளால மட்டும்தான் அறுவகை குற்றங்கள்னு சொல்ற இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சாரியம், இந்த மாதிரி சிற்றின்ம குப்பைகளை எல்லாத்தையும் அகற்ற முடியும். இத நம்ம நினைச்சாலும் முடியாது. பந்த பாசம் பற்றி இதெல்லாம் அறுக்கிறதுங்கிறது நம்மளால முடியாது. அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா இறைவனோட அருள் பெற்றவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம். எப்படின்னா இது மேல எல்லாம் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி இறைவன் செஞ்சிருவாரு. பக்தி அப்படிங்கிறது புற ஒழுக்கம் மட்டும் இல்ல, அக ஒழுக்கமும் தான். எனவே காமப்பிணிக்கு அருமருந்து அப்படின்னா அருள் நாட்டம் தான், அதாவது இறைவனை சரணடைகிறது தான்.